கௌதமேனன் தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இயக்குனர். இப்போவும் சில படங்கள் நடிச்சுட்டும் இருக்காரு. துருவஞ்சன் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நீ என்ன ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சூர்யா எத்தனை படத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் கேட்க முடியும்? நீங்கள் ஒரு நடிக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன இப்போ ஹரி படத்தில் நீங்கள் நடிச்சிங்கல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன வந்து சிங்கம் 1, 2, 3 நடிச்சிங்களே, நீங்கள் ரெஃபரன்ஸாக கேட்டீங்க. அவர் வந்து இயக்குனராக இருந்தால் இன்னும் பல படங்கள் கொடுத்துருப்பாரு. நான் நடிக்க போகிற நேரங்களில் வந்து ஒரு படம் இயக்க போயிருந்தாக்கா பல படங்கள் இன்னும் வெற்றி படங்கள் வந்திருக்கும். ஏன்னா இந்த சினிமாக்காரர்களுடைய இந்த இயக்குநர்களாக இருக்கட்டும், இந்த தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த நடிகர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய பேச்சை பிடிச்சிட்டு பேசுகிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். வணங்கான் படத்தை நடிக்காமல் போயிட்டார். அப்போது வந்து எதுவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லை பாலா. இப்போ என்ன சொல்கிறாரு என்னன்னு கேட்டால் வந்து அவர் வந்து ஒரு கூட்டத்தில் வச்சு அவரை வச்சு படம் எடுக்க முடியாது. நடிகர்னால் கூட்டம் இன்றைக்கா சார் வரும். அது இப்போ துருவநட்சத்திரம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். ஆனால் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகலையா ஒரு படம்? என்ன பிரச்சனை கூட இன்றைக்கி வரைக்கும் முழுசாக தெரியல. யாராவது பற்றி பேசுகிறாங்களா? இல்லை. ஆனால் படம் வந்து வெற்றி படம். சார் வந்து ஸ்டேஜில் நின்று கையெல்லாம் உதன பிறகு அந்த மதகஜ ராஜாக்கு எப்படி வந்து ஒரு பார்வை இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு பேட்டி பார்க்கும்போது, நேர்காணல் பார்க்கும்போது நான் விஜய் சேதுபதிக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன் இந்த முத்தம் கொடுக்கறதுன்றது. அவர் ஆண்களுக்கு தான் கொடுத்தாரு. விஷாலும் குஷ்புவும் முத்தம் கொடுத்தாங்க. இது தனிப்பட்ட நடவடிக்கை தானே, இது அவங்களுக்குள்ள தானே ரைட். அதை நீங்கள் பொது மேடையில் பண்ணக்கூடாது. இல்லை, சூப்பர் ஸ்டார்ன்ற வந்து பட்டம்ன்றது யார் கொடுத்த பட்டம்? அது மக்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு பல காரணம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்போ தான் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் அது. ஏன்னா வயசு 75, 175 படம் டூப்புன்றது காலங்காலமாக இருக்குது. ரஞ்சித், காலங்காலமாக இருக்குது. எல்லா ஜடகாத்திரமான மனிதர்கள் கூட டூப் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் விதிவிலக்கு அது அஜித்தோடு நீங்கள் சொல்ல முடியும். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல. நடிகர் சங்கத்தில் வந்து ஒரே ஒரு குரல், எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு நபர் கண்டிச்சு பேச சொல்லுங்க. நாசர் எங்கிருந்து வந்தாரு? ரஜினியை பற்றி நாசருக்கு தெரியுமா? முதல்ல நீங்கள் நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் தலைவராக இருங்க சார். ஆனால் இந்த வார்த்தை எப்படி வந்து நாசரால் கடந்து போக முடியுது? வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு. சினிமாவில் வழக்கம் போல் நிறைய சர்ச்சைகள், கான்ட்ரவர்சிஸ் இப்பயும் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விஷயமா கௌதமேனன் நாம் எடுத்துக்கலாம். கௌதமேனன் தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இயக்குனர். இப்போவும் சில படங்கள் நடிச்சுட்டும் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பேட்டியில் சூர்யா பற்றி ரொம்பவும் ஒரு மனவேதனையோட ஆள் மனசுலேருந்து ஆதங்கத்தை கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரோட துருவஞ்சன் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நீ என்ன ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை வச்சு நான் காக்கா பண்ணியிருக்கேன், வாரணமாயிரம் பண்ணேன், அவர் ஏன் இப்படி பண்ணார்ன்றது தெரியல அப்படின்னு ஒரு ஆதங்கமாக சொல்லியிருக்காரு. இங்கே பிரச்சனை வந்து கௌதமேனனா இல்லை சூர்யாவா? எதனால் உங்களுக்கு? இல்லை, யாருக்குள்ள பிரச்சனை முதல்ல என்ன சப்ஜெக்ட் அவர் பேசுகிறத சொல்லுவோம். கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் மன வருத்தம் தெரியுது. அவர் இயல்பான அவருடைய முகத்தோட்டத்தை வச்சு நம்ம வந்து அதை வந்து பார்த்தோன்னா நமக்கு சரியாக தெரியாமல் கூட போகலாம். ஆனால் உண்மையிலே மன வருத்தத்தோடு பேசுகிறாருன்னு தெரியுது. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரொம்ப நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டால் ரெஃபரன்ஸ் கேட்டார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் கேட்குறேன், சூர்யா எத்தனை படத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் கேட்க முடியும்? நான் கேட்குறேன். அவர் என்ன ஸ்டோரினா இருக்கட்டும் சார். நீங்கள் ஒரு நடிக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன இப்போ ஹரி படத்தில் நீங்கள் நடிச்சிங்கல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன வந்து சிங்கம் 1, 2, 3 நடிச்சிங்களே, நீங்கள் ரெஃபரன்ஸாக கேட்டீங்க. நீங்கள் நடிக்கலாம், உங்களுக்கு கதை பிடிக்குது, பிடிக்காமல் கூட உங்களுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறதுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறேன், கொஞ்சம் ஓவராக தெரியுது. இன்னும் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச ஒரு மாதிரியும் நீங்கள் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ். நான் இப்போது நீங்கள் சொன்னீங்க கங்குவா படத்துக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஒரு மனுஷனை இங்கே எவ்வளோ காயப்படுத்துறீங்க? எத்தனை படம் ஹிட்டு கொடுத்தவர்? நீங்கள் வெற்றி தொழில் கூட விட்டுரும் சார். கௌதமேனன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தோல்வி படத்தை எடுத்தவராக கூட நீங்கள் எடுத்துப்போம். 1, 2 தான் போயிருக்கோம். ஆனால் இது எல்லாமே படம் வந்து அவர் என்ன கேட்டால் அவர் நடிக்கவே வந்துருக்கக்கூடாது. அவர் வந்து இயக்குனராக இருந்தால் இன்னும் பல படங்கள் கொடுத்துருப்பார். நான் நடிக்க போகிற நேரங்களில் வந்து ஒரு படம் இயக்க போயிருந்தாக்கா பல படங்கள் இன்னும் வெற்றி படங்கள் வந்திருக்கும் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது நீங்கள் தோல்வி பட இயக்குனராக கூட இருக்கட்டும், இவர் இல்லை, கௌதமேனன் இல்லை, வேறு யாரும் இருக்குன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் கேட்பீங்களா எல்லாத்துக்கும்? இப்போ ரெஃபரன்ஸ் கேட்டால் எல்லாம் நடிச்சிட்ருக்குறாங்க. அதுதான் எனக்கு வந்து கேட்டேன். அந்த ஒரு வார்த்தை தான் கேட்டிங்கன்னா அவர் சொன்ன கேட்டேன். நீங்கள் படம் உங்களுக்கு வந்து துருவ நட்சத்திரம் கதை உங்களுக்கு பிடிக்கல சார், எனக்கு வேறு நீங்கள் சொல்லலாம். இப்போ வாடிவாசல் முடியாதுன்னு நீங்கள் இப்போ நான் கேட்குறேன், வணங்கானில் முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த சினிமாக்காரர்களுடைய இந்த இயக்குநர்களாக இருக்கட்டும், இந்த தயாரிப்பாளராக இருக்கட்டும், இந்த நடிகர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய பேச்சை பிடிச்சிட்டு பேசுகிறதே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா வணங்கான் படத்தை நடிக்காமல் போயிட்டார். அப்போது வந்து எதுவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லை பாலா. இப்போ என்ன சொல்கிறாரு என்னென்னு கேட்டால் வந்து அவர் வந்து ஒரு கூட்டத்தில் வச்சு அவரை வச்சு படம் எடுக்க முடியாது.
ஏன்னா கூட்டம் கூட்டிடும். இப்போ ரொம்ப பேர் இப்போ இந்த ரீல சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் கூட்டம் நடிகர்னா கூட்டம் இன்றைக்கா சார் வரும். அது எத்தனை ஆண்டுகள் நான் 40 வருஷமாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறேன் சார், பார்த்துருக்குறேன். நடிகர்னா ஒரு கூட்டம் வரதான் செய்யும். அவர் வச்சு படம் எடுத்தாக்க கூட்டம் ஜாஸ்தியாகிடும். இப்போ நீங்கள் அருண் விஜய் வந்து ஏதோ நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்குது. அவரும் பெரிய ஸ்டார் தானே. நிச்சயமா. இது வந்து வந்து அந்த நேரத்தில் சொல்லலை, இப்போ சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அது நான் அந்த வணங்கான விஷயத்துக்கு நான் போகல. அவர் வந்து அது நடிக்காமல் போட்டோம், இல்லை அது வந்து சூர்யா தப்பிச்சிட்டாரு இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் ஒத்துக்கல. வணங்கான் படம் நல்ல படம் தான். பாசிட்டிவான ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. இல்லை கண்டிப்பாக நல்ல படம் தான். ஒரு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நெருடலாக இருக்கிற காட்சிகள் இருக்குது. அதை நான் வந்து முற்றிலுமாக நான் புறந்தரமான். அது கொஞ்சம் ஒரு நாசுக்காக காட்டிக்கிறேன். பல படங்களில் காட்டியிருக்காங்க சார். பெண்கள் குளியல் காட்சிகள் கூட ரொம்ப நாசுக்காக வந்து மறைமுகமாக காட்டுவாங்க. இது வந்து நேரியாக, அதுவும் குறிப்பாக வந்து பார்வையற்ற பெண்கள் அப்படி காட்டினதில் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. கொஞ்சம் போகிற போக்கில் காட்டியிருக்கலாம், கேட்டால் ஷவரை காட்டியிருக்கலாம், வந்து டேப்பை காட்டியிருக்கலாம், எது ஒன்று அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வக்கர புத்தி உள்ளவர்களை கூட முகத்தை கூட காட்டியிருக்கலாம், அவங்களுடைய எமோஷனல் அதோட கூட காட்டியிருக்கலாம். அதில் ஒன்று. ஏதாவது கடைசி காட்சியில் வந்து ஆணூறு போய் அறுத்து வீசுறதுலாம் வந்து அது வந்து கேட்டால் பாலா படம்ன்றாங்க. சரி விட்டுரும் நம்ம அது ஒன்று. ஆனால் அது வந்து யார் நடிச்சிருந்தாலும் அது வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காட்சிகள் வந்து பெண்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கும்போது அது கொஞ்சம் அருவருப்பான கஷ்டம். மற்றபடி கதை நல்ல கதை. அந்த மாதிரி படங்கள்லாம் படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் தான். அது நல்லா எடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுவும் சொல்லவே இல்லை. இப்போ இதுக்கு வந்துடுவோம், இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். என்னென்னா, எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கௌதம் மேனன் வந்து நீங்கள் வந்து ஒரு குறைச்சி மதிப்பிட முடியாது. அவருடைய இயக்கத்தை குறைச்சி. ஏன்னா பல படங்கள் சொன்னால் அவர் கமல்ஹாசன் எடுத்து நீங்கள் வேட்டையாடு விளையாடு கூட நீங்கள் பார்த்தா பெரும்பாலும் மலையாள ரசிகர்களும் தமிழ் ரசிகர்களும் சேர்ந்து ரசிக்கிற மாதிரி தான் அவருடைய கதை அமைப்பு அப்படி தான் இருக்கும். பாடல்களோட சொல்ல முடியும் நம்ம. அப்படி இருக்கும்போது காக்கான்ற படத்தை வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருந்ததுன்னு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தானு அவர்கள் கூட ஒரு தடவை சொன்னார். இந்த கதையை கூட கேட்டு சுதீப் கேட்டார், நான் கொடுத்தேன். ஆனால் அவர் பணம் எடுக்கலை. பணம் கூட வந்து வேணுமான்னு அந்த பணம் வந்து அதாவது கேட்டால் இதுக்கு பணம் எதாவது வேணுமான்னு வந்து சுதீப் கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ஃப்ரீயாக கொடுத்தேன், நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனால் அந்த படம் அவங்க எடுக்கலை, ஏதோ ஒரு காரணத்துக்கு தவிர்க்க முடியாமல் போய். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஒரு அங்கே கரடத்தில். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அப்படி ஒரு தரமான படைப்புகள் கொடுத்த ஒரு இயக்குனரை உங்களுடைய வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட அவர் உதவி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அந்த படங்கள் தானே அடுத்தடுத்து ஹிட் ஆனது. ஸோ அதில் வந்து இவர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு கேட்டது தான் எனக்கு அதீதமாக தெரியுது. அதை ஒரு வேதனையோடு சொல்கிறாரு. இப்போ நாளைக்கே கூட இன்னொரு படத்துக்கு வந்து ஒப்பந்தம் ஆகலாம் சார், இதே கௌதம் மேனன் படத்துக்கு. நம்ம அதுக்கு அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போகல. ஆனால் ரெஃபரன்ஸ் கேட்டு தான் நடிக்கிறாரான்னு. அப்போ இது தலைகணம்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே சாதாரணமாக நீங்கள் வந்து நடிப்பு வாய்ப்பு தேடும்போது நீங்கள் நாய் வேஷம் போட சொன்னால் கூட போட்டுருவீங்க. நான் சூர்யான்னு சொல்ல, எந்த ஒரு நடிகர் மக்கள்கிட்ட போய் நம்ம ரீச் ஆகணும். முதல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்டால் அதே இயக்குனர்கிட்டே நீங்கள் இதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுலாம் கேட்குறது கேட்டால் கொஞ்சம் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். என்னென்னு கேட்டால் சமீப காலமாக நான் சொல்கிற ஒரு 4-5 வருஷமாகவே வந்து சூர்யா வந்து கொஞ்சம் தலைகணத்தோடு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை வந்து யாரோ கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல இவங்க பட வாய்ப்பு தேடும்போது தனியாக தேடுவாங்க சார். படம் வந்து புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு வட்டம் வந்துடும். அந்த வட்டத்தில் வந்து என்ன கேட்டால் இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்டால் இல்லை இது செட் ஆகாது, அது செட் ஆகாது. இப்படி தான் நிறைய நடிகர்கள் அழிஞ்சு போனது இப்படி தான். அதாவது ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு துருவ நட்சத்திரம் ஒரு கதை சொன்னார் கௌதம் மேனன், இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒரு இயக்குனர் வந்து எந்த இயக்குனர் வந்து படம் தோல்வி அடைன்னு நினைப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள்? எந்த தயாரிப்பாளர் அப்படி நினச்சா இருக்க மாட்டாங்களா? அப்படி இருக்கும்போது கேட்டால் எனக்கு என்ன, நீங்கள் நடிக்காமல் போங்க சார், எனக்கு வந்து கால் ஷீட் இல்லை சார், எனக்கு வேற ஒரு படம் இருக்குது கமிட்டி ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு கேட்டது கொஞ்சம் அதீதமானதாக இருக்குது. அதுதான் அந்த வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறாரு. எனவே இனிமேலாவது இப்போ தான் சொல்கிறேன் உங்களுக்கு, வெற்றி வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்காது, தோல்வி வந்து நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த வகையில் ஒரு தோல்விக்கு பிறகு வந்து கேட்டால் இப்போ கொஞ்சம் சரியாயிட்டார்னு நினைக்கிறேன். அதான் வாடிவாசல் கூட வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இனிமேல் எப்படி இருக்கார் பார்ப்போம். அடுத்தது வந்து கேட்டால் அவரோட வேதனை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக வந்து இப்படியான வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. இல்லை இப்போ கௌதம் மேனன் இப்படி ஆதங்கமாக பேசுறதுக்கு சூர்யா தான் காரணமா? இல்லை சூர்யா மட்டும் நான் சொல்ல மாட்டேன். சூர்யா நோக்கி பாயம் தொட்டால் தனுஷோடும் கிளாஷ் இருந்தது நாங்கள். ஆமாம், தொடர்ச்சியாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் வணங்கான், அதனால தான் வணங்கான்ல நான் ஆரம்பித்தேன். வணங்கான்லேருந்து தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன். ஒரு 4 வருஷமாகவே இந்த கதை தேர்வு செய்கிற விஷயத்தில் வந்து கேட்டால் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வந்து நான் குடும்ப உறுப்பினர்னா நான் மனைவின்னு சொல்ல, பொதுவாகவே சொல்கிறேன். அது ஃபேமிலி ரிலேஷனாக கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு லாபி இருக்கும்ல, எல்லா நடிகர்களுக்கும் ஒரு லாபிஸ் வந்துடும்.
அவனெல்லாம் தூக்கி தலையில் தூக்கி வெயிட்டை வைப்பானுங்க. நீ யார் தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் தெரியுமா அப்படின்ற மாதிரி தூக்கி தலையில் வைப்பாங்க. அப்போ வைக்கும்போது தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் நம்மளோட வெல்விஷர் தானே, எப்படி இருந்தாலும் கௌதமன் வந்து சூர்யாவோட வெற்றிக்கு வந்து பாலா கௌதமன்லாம் இல்லாமல் சூர்யா கிடையாது. அதுக்காக அவங்க தான் செதுக்குனாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். வாய்ப்பு கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்த நான் மீண்டும் கூட அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். சூர்யா வந்து ஒரு பிறவி கலைஞன். நம்ம கார்த்திக் அப்படி சொல்ல முடியாது. சூர்யா வந்து அற்புதமான, அப்போது சூர்யாவை எய்ம் பண்ணியே ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதையை வந்து உருவாக்குறாச்சு. இப்போ கதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும்போது அவரும் சொல்கிறார், ஸ்கிரிப்ட் வந்து முழுக்க முழுக்க அவருடைய இது சார். அப்போ கதையை அவர் உருவாக்கும் போதே அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு பிம்பம் விடும். எல்லா கதாசிரியருக்கும், இந்த சினிமாவில் இருக்கிற கதாசிரியருக்கு எல்லாருக்குமே உண்டு சார், இந்த கதையை யார் வச்சு எடுத்தால் நல்லா இருக்கணும் போது அவங்களுக்கு இயல்பாகவே வந்து கேட்டிங்கன்னா வந்து அது பதிஞ்சிடும். அப்போ வேற ஒருத்தரை போட்டு எடுக்கும்போது இப்போ நம்மளே சொல்லுவாங்க, வணங்கானில் வந்து அருண் விஜய் பிரமாதமாக நடிச்சிருக்காரு, சூர்யா நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்ற ஒரு பார்வை போதும், எல்லாருக்கும் போய் போகும். அப்படி இருக்கும்போது கேட்டினா கௌதமன் ஒரு இயக்குனர் ஏற்கனவே வந்து படங்களை இயக்கியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு கதாநாயகன் சூர்யா வச்சு அவர் வந்து மனசுக்குள்ளே ஒரு ஓடும். அது இல்லைன்னு அது உடையும் போது நீங்கள் இன்னொரு நடிகை இப்போ வந்து விக்ரம் குறைச்சி மதிப்பிட முடியாது தான். பட் இருந்தாலும் எனக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும் போதே ஒருத்தர் வந்து மைண்ட் செட் வந்துடப்படுது. அவங்க அதை தவிர்க்கும் போது அது மனவேதனை இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. பட் படம் வெற்றி அடையட்டும், சில பேர் சொல்கிறான் வந்து துரலட்சணம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது படம் வெற்றி அடையட்டும் தோல்வி அடையட்டும் சார். அதனால் ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை கேட்டால் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறது அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ துருவநட்சத்திரம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். ஆனால் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகலையா ஒரு படம்? என்ன பிரச்சனை கூட இன்றைக்கி வரைக்கும் முழுசாக தெரியல. யாராவது பற்றி பேசுகிறாங்களா? இல்லை. ஆனால் படம் வந்து வெற்றி படம் இன்றைக்கி கூட ஃபுல்லாக போயிட்டுருக்கு சொல்கிறேன். அதனால் படம் வந்து எப்படியும் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து கௌதம் மேனன் பேட்டி கொடுக்கும்போது கேட்டால் அந்த பார்வை வந்து படத்தின் மீது வந்து பார்வை கொஞ்சம் அதிகமாகுது. ஓகே. அது நான் ட்ரெண்டுலாம் நான் சொல்ல மாட்டேன், அது திட்டமிட்டு சொல்ல மாட்டேன். இந்த நேர்காணலில் அவர் சொல்லும் போது அந்த படத்தின் மேலே ஒரு பார்வை நமக்கு கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது யதார்த்தமாக பேசும்போது இந்த படத்துக்கான வெளிச்சம் கிடைக்காது. எப்படி விஷால் வந்து ஸ்டேஜில் நின்று கையெல்லாம் உதன பிறகு அந்த மதகஜராஜாக்கு எப்படி வந்து ஒரு பார்வை இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு பேட்டி பார்க்கும்போது, நேர்காணல் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த படத்தின் மீதான பார்வை கொஞ்சம் அதிகமாகுது. ஓகே. அதே மாதிரி கௌதம் நான் சொல்கிறது கரெக்ட் தான். கௌதம் மேனனுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சா? ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நாளாக படம் இயக்காமல் இருந்தார், கடன் பிரச்சனைகள் இருக்கு. இல்லை, அது நடிப்பில் தான் கவனம் செலுத்தி. அது உண்மைதான் சார். ஆனால் வந்து நீங்கள் மலையாள படங்கள் நீங்கள் பார்வை இருந்தால் உங்களுக்கு தெரியும், மலையாள படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் கூட ஒரு நடிச்சிட்டு இருந்தார், ஒரு படமும் இயக்கியிருக்கிறார். இல்லை, இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது மம்முட்டி கூட சேர்ந்து டாமினிக். ஆனால் வந்து பல படங்கள் வந்து அவர் வந்து டிரான்ஸ் உட்பட பல படங்கள் சொல்ல முடியும் தொடர்ச்சியாக வந்து படங்களில் நடிச்சிருந்தார். அதுதான் இங்கே சிக்கல். ஒரு இயக்குனர்கள் வந்து நடிக்க நம்ம வந்து யாருடைய உரிமையை நம்ம பறிக்க முடியாது. அவங்க நடிக்கிறாங்கன்னா அது வேறு. விடுதலை 1, 2 நடித்தார், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிட்டோன்னா ஒரு இயக்கிறதுக்குன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இயக்கிறதுக்கு. அப்போது இங்கே ஒரு நடிகராகவும் இருந்துக்கிட்டு ஒரு இயக்குனராக இருக்குன்னா ரெண்டு டபுள் சைட் ட்ராவல் பண்ணும்போது கஷ்டம்தான். அதனால கூட இந்த கேப் இருந்திருக்கலாம், இல்லை வேறு தனிப்பட்ட காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன்னு கேட்டால் இவர் நடிக்க வந்த பிறகு ஒருவேளை இயக்கிறத முழுமையாக கைவிட்டுட்டு நடிக்கிறதுக்கு போகலான்னு கூட நினச்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சுக்க நான் நடிகராக வந்து கௌதம் மேனன் அவ்வளோ ஒன்றும் பிரகாசிக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா விடுதலை 1, 2 அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரில இது வரைக்கும். ரிப்பீட்டட் ரோல் மாதிரி தான். ஆமாம், இல்லை என்ன பண்ணாருன்னு தெரில. விடுதலை 1, 2 வந்து என்ன வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரில. அது நான் கூர்ந்து கூட கவனித்தேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதில் வந்து அவருடைய ரோல் இல்லை. ஒரு வெயிட்டான ஒரு பெரிய வந்து அந்த படம் முழுமையான ஒரு வில்லனாக நடிச்சிருந்தாங்க. சேத்தன் ரோலை பண்ணியிருந்தாருன்னா கூட வந்திருக்கோம். அவர் என்ன பெரிய ரோல் பண்ணாருன்னு தெரியவே இல்லை. 1, 2 ரெண்டுலேயுமே சொல்கிறேன் நான் விடுதலை. ஸோ அதனால் வந்து எனக்குன்னா சிறந்த இயக்குனர். இப்போ அதான் நான் சொல்கிறேன், இந்த நடிப்பை விட்டுட்டு அவர் வந்து இயக்குனராக இருந்தால் கூட பல இயக்குனர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அவங்க நடிகராக போயிடறான்னு வச்சுக்கலாம். அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே விடுதலையிலேயே இயக்குனர்களே இருந்திருக்காங்க. அதில் 1, 2 பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியும். பட் இதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலாஜி சக்திவேல் எடுத்துங்களேன், வெற்றி படம் கொடுத்தவர். சரவண சுப்பையா வந்து வெற்றி படம் கொடுத்தவர் தான் அஜித்தை வச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து நடிக்க போயிட்டதுனால இங்கே இயக்குனர்கள் வாய்ப்பு இல்லாமல் தான் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்போ இங்கே வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த இயக்குனர்கள் தொடர்ச்சியான வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க நடிக்க போயிருப்பாங்க. சரி, நடிப்புலேயும் போய் வந்து பெரிய அளவில் பிரகாசிக்க முடியுதான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு வரல. நல்லா நடிக்க முடியும் ஒரு இயக்குனரால், ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருந்தால் இல்லை. விட்டு ரோல் கொடுக்குறாங்க, சின்ன ரோல். அந்த வகையில் கேட்டால் கௌதம் மேனனுக்கும் பெரிய ரோல்லாம் நம்ம சொல்ல முடியாது வரைக்கும். இயக்குனராக இருந்தாலும் நிறைய படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருப்பான். ஒரு 10 படம் கொடுத்துருக்கோன்னு கேட்டால் இன்னொரு 10 படம் வந்திருக்கும்.
இல்லை அதான் இவ்வளோ ஒரு கேப்புக்கு பிறகு வந்தாலுமே இப்போ மம்முட்டியை வச்சு மலையாளத்தில் கூடிய முக்கியமான சூப்பர் ஸ்டார் அவர். அவரை வச்சு டாமினிக்னு ஒரு படம் பண்ணி இப்போ ரிலீஸ்க்கு ரெடி அதான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்த பிறகு ஆனால் கண்டிப்பாக நிச்சயம் நான் சொல்கிறேன் பெஸ்ட்டு அதுதான் சொன்னேன் நான் பெஸ்ட்டு டைரக்டர் தான் அவர் மூவி டைரக்டர். ஆனால் வந்து நடிப்பில் கவனம் செலுத்தணும் தொடர்ச்சியாக வந்து இயக்கணும் அதுக்கு வந்து வாய்ப்பும் தரணும் இல்லை வாய்ப்பு வந்தால் தானே பண்ண முடியும் இல்லை நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் நடிக்காது போகலான்ற மாதிரி அப்படி தானே போயிடுறாங்க. அந்த வகையில் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திரும்ப சூர்யா படத்தை கூட அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்குன்றேன். இங்கே சார் இங்கே ஒரு விஷயம் இருக்குது ரஞ்சித் உங்களுக்கு தெரியும் இந்த சினிமா உலகமே மாய உலகம். நான் ஒரு 40 வருஷமாக பார்க்குறேன். எப்போ ஜெயிச்சா தூக்கி அப்படி வச்சுருவானுங்க 2 படம் வந்துன்னா காணாமல் போயிடும். இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை 40 வருஷமாக நடக்கிற விஷயம். நான் பார்க்குறேன் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஜெயிச்சுட்டாங்கன்னா வந்து மேலே உச்சாணி கும்பல வைப்பாங்க கீழே வந்துட்டால் சீன்றது கூட இருக்குது திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இதுதான் சினிமா உலகம் அப்படி தான் இருக்குது. இல்லைனா ஒரு கிட்டத்தட்ட வந்து உருவாக்கணுன்ற அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். பல வாய்ப்புகள் கொடுத்து வந்து ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்த அந்த இயக்குனருக்கே நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா இப்போ சினிமா உலகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. ஓகே சார் அதே மாதிரி இதை சிவகுமாருடைய மனசாட்சி விட்டுருவோம். சரி ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கிறது வந்து இந்த ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தது. திரும்பவும் ஜெயிலர் 1 தொடர்ந்து 2ல் வந்து ரஜினி அவர்கள் அனிருத் நெல்சன் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு வலைபேச்சு டீமில் இருக்கவங்க ரஜினி வந்து டூப் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அது ரஜினி ரசிகர்கள் திரும்ப கவுண்டர் கொடுக்குறது சன் பிக்சர்ஸே திரும்ப ஒரு மேக்கிங் வீடியோ ரஜினி அவர்கள் நடந்து வர்றது மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க. இந்த ஒரு சிக்கல் எப்படி பார்க்குறீங்க? இது சிக்கல்லாம் கிடையாது சார். இது வந்து திமிர்த்தனம். இது ஆணவம்னு சொல்லுவாங்கள்ல அது அகம்பாவம் எகத்தாளம் சொல்லுவாங்கள்ல இப்படி எந்த வார்த்தையாலும் போட்டுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சினிமான்றது ஒரு விமர்சனம் பண்ணலாம் சினிமா விமர்சனம். சினிமா நடிகர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாவில் அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொல்லலாம் அவங்கள விமர்சனம். ஆனால் சினிமா நடிகர்கள் வந்து ஒரு பொது மேடையில் வந்து பல கருத்துக்கள் பொதுமக்களுக்கு அதாவது சினிமா நடிகன்ற அந்த அந்தஸ்தை மட்டுமே வச்சுக்கிட்டு மைக்கை பிடிச்சி பொதுமக்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறதோ இல்லை வந்து ஒரு கருத்தியல் பேசுறது இருக்குல்ல அந்த நடிகர்களை வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனால் வெறும் நடிகன் சினிமாவில் நடிக்கிறார் அவர் சினிமாவில் எப்படி நடிக்கிறார் அதை மட்டும்தான் விமர்சனம் பண்ணணும். ஆனால் இந்த நடிகர்ன்றதை தாண்டி ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தவரோ அல்லது வந்து பொதுமக்களுக்கு கருத்து சொல்ல வரக்கூடியவரை நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். இதுதான் சரியான பார்வை. எல்லா நடிகர்களையும் விமர்சனம் பண்ணுறதுன்றது இருக்கக்கூடாது. ஒரு பொது கருத்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து மிஷ்கின் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப முரணாக இருந்துச்சு. அது பார்க்குறவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்றதை வேணா விட்டுறேன் நான். அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாருன்னு கேட்டால் எங்கள் அம்மா இறந்து போயிருந்தாங்கன்னா அந்த டெத்துக்கு நான் போக மாட்டேன் இளையராஜா கூப்பிட்டாருன்னா நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அது கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. இது வந்து ஒரு தனிப்பட்ட அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். அவர் வந்து இளையராஜா மேலே வச்சுருந்த அந்த அன்பும் மரியாதை கூட இருக்கலாம். ஆனால் அது இளையராஜாவை அது ஏற்றுப்பாரான்றது அது வேறு விஷயம். இளையராஜா ஏற்றுக்கிறாரு இல்லை ஏற்றுக்கலன்றது விஷயம். ஆனால் இதை பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்படி ஒரு கலைஞன் வந்து ஒரு மதிக்கக்கூடிய கலைஞன் வந்து தன் தாய் இறந்தாலும் அந்த தாய் போய் நான் பார்க்க மாட்டேன் இளையராஜா கூப்பிட்டானா இளையராஜாவுக்கு போகணும்னு சொன்னால் இது பொதுமக்கள்கிட்ட இது எப்படி போய் ரீச் ஆகுன்றது பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஒரு பொது மேடையில் வந்து ஒரு நடிகர் வந்து இது வந்து எதுக்கு நான் வலைபேச்சு நபர்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். பொது மேடையில் வந்து நீங்கள் வந்து நானும் அவரும் சேர்ந்து குடிப்போம்னு சொல்கிறது சரக்கடிப்போம்னு சொல்கிறது பொது மேடையில் அந்த பொது மேடையில் இருக்கிறவங்க மட்டுமே அந்த ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கிற அந்த 50 பேரோ 100 பேரோ 500 பேரோ மட்டும் கிடையாது. இதை வந்து மீடியாவில் பார்க்கும்போது எப்படியான பார்வை வந்து இளைஞர்கள்கிட்ட இருக்கும். இங்கே குடியை கெடுக்கும்ன்றது ஒன்று இருக்குது. மதுவால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் தீமைன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் அது கடையில் விற்கிறாங்கன்றதுலாம் வேறு விஷயம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு பொது மேடையில் ஒரு கலைஞன் வந்து ஒரு லட்சக்கணக்கால் வந்து ஈர்க்கப்படக்கூடிய ஒரு கலைஞர் யாரோ ஒருத்தர் ஏன் மிஸ்கினை கூட அதே மிஸ்கினே நான் சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு பொது மேடையில் வந்து கேட்டால் நானும் பாலாவும் சேர்ந்து குடிப்போனா நீங்கள் சொல்லலாம் நானும் பாலாவும் சேர்ந்து ஒரு கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கப்பல் கவுந்துச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கப்பலை நிமித்திட்டோம்னு சொன்னால் பரவாயில்ல. குடிக்கிறதுல என்னடா பெருமை குடிக்கிறதுல என்ன பெருமை அதை வந்து கேட்டால் நானும் வந்து வேறு சேர்ந்து குடிக்கிறேன். இது உங்களுக்கு தனிப்பட்ட நடவடிக்கை. அதை கொண்டு வந்து பொது மேடையில் பேசுங்க. அதை தாண்டி இப்போ வந்து சமீபத்தில் வந்து கேட்டால் இந்த பைத்தியம் எங்கேருந்து ஆரம்பிச்சு கேட்டால் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. இந்த முத்தம் கொடுக்கறதுன்றது அவர் ஆண்களுக்கு தான் கொடுத்தாரு. முத்தம் கொடுக்குறன்ற அந்த இது வந்து ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த முத்த கலாச்சாரன்றதுக்கு மேடையில் முத்தம் கொடுக்குறதுன்றது ஆச்சு. இப்போ அப்படி இருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஷாலும் குஷ்புவும் முத்தம் கொடுத்தாங்க. இது தனிப்பட்ட நடவடிக்கை தானே. இது அவங்களுக்குள்ள தானே ரைட். அதை நீங்கள் பொது மேடையில் பண்ணக்கூடாதுல்ல. பொது மேடையில் பண்ணக்கூடாது. நமக்குன்னு வந்து கலாச்சாரம் பண்பாடுகள் இருக்குதுல்ல.
அப்போ நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் அதை வந்து மேடையில் கொடுத்து அதுக்கப்புறம் அடுக்கட்டமாக வந்து கேட்டால் நித்யாமனனும் வந்து மிஷ்கினும் வந்து முத்தங்களை பரிமாறு. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு பொது மேடையில் பண்ணும்போது இப்போது ஒரு நடிகராக இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த நடிப்பு அவரோட படத்தில் இருக்கிறனா வந்து அந்த நடிப்பை மட்டும் விமர்சனம் பண்ணலாம், அந்த சினிமாவை விமர்சனம் பண்ணலாம், அந்த படத்தை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் ஒரு பொது மேடையில் அதே நடிகர் வந்து மக்கள் முன்னாடி வந்து அவர் எப்படி பிரதிபலிக்கிறார் போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். இது கரெக்ட். இப்போ நான் இந்த சப்ஜெக்ட் வந்துடுறேன். இவங்க என்ன செய்யணுங்கன்னா சமீப காலத்தில் கேட்டிங்கன்னா எல்லா நடிகர்களும் எல்லா நடிகைகளையும் வந்து இவங்க வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்கள் சினிமாவை காட்டினோம், நான் பார்த்துருக்கேன், சினிமாவை காட்டினோம், சினிமா படத்தை காட்டினோம், இவங்க வந்து நடிகர் நடிகைகளை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆய்வே நம்ம செஞ்சோம். இவங்களுடைய எல்லா வீடியோவும் போட்டு பார்க்கும்போது கேட்டிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரையும் இன்னும் நடிகருடைய ரசிகர்களையும் இன்னொரு நான் பேரை சொல்ல உங்களுக்கு தெரியும், யாருன்னா சொல்லிக்கலாம், நம்ம விஜய் சொல்லிக்கலாம், ரஜினி சொல்லிக்கலாம், அஜித் சொல்லிக்கலாம், அந்த நடிகருடைய ரசிகர்களையும் இன்னொரு நடிகருடைய ரசிகர்களையும் வந்து உஷ்ணப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மோதலை உருவாக்குற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை வந்து இவங்க முன்வைக்கிறாங்க, கிரியேட் பண்ண. நிச்சயமாக ஒரு கண்டென்ட் இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க, இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது பல உதாரணம் சொல்ல முடியும். அவர் த்ரிஷாவுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், சிம்ரன் போய் விஜய் கிட்ட போய் வந்து வாய்ப்பு கேட்டாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குஷ்பு வந்து கேட்டினா வந்து சிம்பு கிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவங்க பேசுனாங்கன்றதை வச்சு அதை வச்சு ஒரு கதை, இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்குதோ இல்லையோ இவங்களாம் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி பேசுனாங்க. நீங்கள் நடிகர்களை விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, சினிமா படத்தை விமர்சனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நடிகர்களை விமர்சனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் மேடையில் இருக்கிற பிரதிபலிக்கிற ஒரு கேட்டால் மேடை கலாச்சாரங்களை நீங்கள் நடிகருடைய கலாச்சாரங்களை நீங்கள் விமர்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை கடந்து உண்மையே இல்லாத விஷயத்தை அடிப்படையில் ஒரு 10% கூட உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை பேசுறது, அதுக்கப்புறம் அந்த நடிகை ரியாக்ட் பண்ண. இப்போ நயன்தாராவை பற்றி இவங்க ஏதோ ஒன்று சொல்ல போய் அது பிரச்சனையாச்சு. அவங்க 3 குரங்குக்கு ஒப்பிட்டு பேசினான்னு வச்சுங்களேன், அதை உடனே இவங்க ரியாக்ட் பண்ணும்போது நயன்தாரா நீங்கள் விமர்சிக்கிறீங்க, நயன்தாரா உங்களை விமர்சிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதோட போயிடணும்ல. அதுக்கு பிறகு இவங்க போட்டது இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய முகத்தெல்லாம் நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்களா நீங்கள்? ஏன்னா நயன்தாரா பேரழகி, நயன்தாரா சொல்ல முடியாது. அப்போ கேட்டிங்கன்னா நயன்தாராவுடைய குடும்ப நபர்களுடைய நீங்கள் கண்ணாடியில் முகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறதுன்றது பர்சனல் அட்டாக் மாதிரி தனிப்பட்ட. நீங்கள் நயன்தாராவோட சண்டை சார், நயன்தாராவோட போங்க. நீங்கள் இல்லை விக்னேஸ்வரன் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா விக்னேஸ்வரனோட போங்க. ஆனால் நயன்தாரா உங்களை குரங்குன்னு சொன்னதை வச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினருடைய முகத்தெல்லாம் நீங்கள் போட்டோவில் பார்த்துருக்கீங்களான்னு சொல்கிறதுலாம் அவங்க அம்மா அப்பா அந்த மாதிரியான குடும்ப உறுப்பினர்கள் போகிறதுன்றது கொஞ்சம் அது இது சமீபம் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க சொன்ன ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிப்பான்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி கேட்டிங்கன்னா யோகி பாபு ஈத்தரைன்னு சொன்னாங்க, குப்பைன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கம் எந்த ரியாக்ஷனும் பண்ணவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாக எனக்கு. ஆனால் அது ஒரு காமெடி நடிகர், உச்சத்தில் இருக்கிற ஒரு காமெடி நடிகர் இப்போ இந்த மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, ஈத்தரை குப்பைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல. எது ஒன்றா தப்பு இருக்கட்டும் சார், ஆனால் அந்த வார்த்தை தான் அங்கே ரொம்ப முக்கியம். யோகி பாபா அந்த மாதிரி வார்த்தை சொல்லவே இல்லை. இவங்க பணம் கேட்குறாங்க, பணம் கேட்டு இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பேசுனதொன்று. அதுக்கப்புறம் அந்த வார்த்தை அதுக்கு மேலே தாண்டி குழந்தை மேலே சத்தியம் பண்ணலாம் சொல்லி கேட்டாங்க. இது முதல்ல இவங்க கடந்து போயிட்டாங்க, இந்த நடிகர் சங்கமே போயிட்டாங்க. ஒன்றுமே நடவடிக்கை, எந்த ரியாக்ஷனும் இல்லவே இல்லை. குறைஞ்சபட்சம் கண்டித்து கூட அறிக்கவே இல்லை. அதே நான் ஏன்ற அந்த கேள்வி எனக்கு வந்துச்சு. ஏன் நடிகர் சங்கம் இது கண்டிப்பாக இதை கண்டிச்சிடணும்ல. ஒரு காமெடி நடிகர் குடும்பத்தையே இழுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று. அதுக்கு பிறகு கேட்டால் அடுத்தது கேட்டால் நேரம் இவங்க சிம்ரன் வாய்ப்பு கேட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு இதை வாபஸ் பெறணும், இல்லைன்னா நான் நீதிமன்ற நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி ஏதோ அவங்க ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அப்போது இந்த நடிகர் சங்கம் ஏன் இப்படியான அவங்க மேலே ஒரு அவதூறாக இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி பேசிட்டு 2 மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வியூவர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கு. போகிற போக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் விசாரித்தோம், அது அந்த நடிகை இல்லை வேறு நடிகைன்னு சொல்லிட்டு போனோம். இதை நம்ம பார்த்து. ஸோ இது எதுக்குமே ஏன் இந்த நடிகர் சங்கம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. நடிகர் சங்கம் போண்டாமணி செத்து போயிட்டாலோ இல்லை வேறு காமெடி நடிகர் செத்து போயிட்டாலோ, சின்ன நடிகர் செத்து போயிட்டாங்கன்னா அதுக்கு போய் இவங்க எந்த உதவியும் செய்கிறதில்லன்றதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது சில பேர் பேட்டி கொடுத்தது நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம். ஆனால் ஒரு நடிகரை ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நபர்கள் வலைபேச்சுன்ற பேரில் வச்சுக்கிட்டு இவ்வளோ விமர்சனம் ஏன் அப்படி போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு நான் கொஞ்சம் தேடுதல் பண்ணேன். தேடுதல் பண்ணும்போது கேட்டால் நிறைய இவங்களுடைய வீடியோக்கள்லாம் எடுத்து பண்ணும்போது கேட்டால் இந்த சில பிஆர்ஓக்கள் தொடர்பு வந்தபோது அவங்கள்ட்ட நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்ன கேட்டால் இல்லை சார், நடிகர் சங்கத்துக்கு
வேல்யூ இல்லை. ஒரு பிஆர்ஓவோட குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்பு நடந்துச்சுனாக்கா எந்த நடிகர்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை. ஆனால் இவங்கக்கிட்ட போனோம்னா வந்து ஒரு 500,000 கொடுக்குறாங்க. அந்த 500,000க்கு ஆசைப்பட்டு நடிகர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் வந்து பிஆர்ஓக்கள் மூலமாக வந்து இவங்களுக்கு வருது. அரையும் குறையமாக கேட்டுட்டு அவங்களும் வந்து ஏதாவது ஒரு தகவல் சொல்லணுமேன்றதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில வந்து தவறான தகவல் கொடுக்குறாங்க. இல்லை அந்த தகவலை வந்து கேட்டால் ஒரு 10% இவங்க வந்து 90% கொஞ்சம் ஏற்றி 100% வந்து பேசுகிறாங்க அப்படின்ற தகவல் சொன்னாங்க. இதுக்கு பின்னணி வந்து சரி இப்படிலாம் இருக்கும்போது ஏன் நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்கல? உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் 75 வயசில் கிட்டத்தட்ட 175 படம் நோக்கி இன்னும் கூட வந்து படம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவரை வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் சார் உலக பெருமை சார் ரஜினி. நம்ம இந்தியாவுக்கு பெருமை. எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க. கடந்த காலத்தில் கௌரவ சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் கிடையாது. ரியல் சூப்பர் ஸ்டார் விஜய். கௌரவ சூப்பர் ஸ்டார் தான் அவர். இது எவ்வளோ எப்படிப்பட்ட வார்த்தை? சூப்பர் ஸ்டார்ன்ற வந்து பட்டம்ன்றது யார் கொடுத்த பட்டம்? அது மக்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு பல காரணங்கள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இப்போ தான் வந்து ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஏன்னா வயசு 75, 175 படம். எந்த உலகத்தில் எந்த ஸ்டாரு உதாரணமாக சொல்லுங்கள். இவர் தாங்க ரஜினிக்கு ஈக்குவலுங்க சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அவர் கூட நடிக்க வந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் களம் இல்லாமல் போயிட்டாங்க, பாதி பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க, காலமாயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிற்கிறார். எவ்வளோ வலிகளை சுமந்துட்டு, மனசுலேயும் வலி, உடல்லையும் வலி. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ ஒரு அதிசய பிறவியாக தான் இப்போ ரஜினி நம்ம பார்க்கணும். இப்போது இனிமேல் நம்ம அப்படி இருக்கும்போது டூப்புன்றது காலங்காலமாக இருக்குது ரஞ்சித். காலங்காலமாக இருக்குது. எல்லா திடகாத்திரமான மனிதர்கள் கூட டூப் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் விதிவிலக்கு அது அஜித்தோடு நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கான வழிகளை சுமக்கிறாங்க. நிறைய ஆக்சிடென்ட் காரணத்துக்கு வந்து அஜித் வந்து ரியலாக டூப் இல்லாமல் நடிச்சது தான். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மனசாட்சி வேணாமா? ஒரு 75 வயசு உள்ள நடிகர் வந்து ஒரு டூப்பே போட்டால் கூட நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது சார். நான் கேட்குறேன், டூப்பே கூட இருக்கட்டும். டூப் இல்லை, அதை வந்து சன் பிக்சர்ஸ் அடித்து உடச்சாங்கன்னு வச்சுங்களேன். இவங்க எதிர்பார்க்கல, எல்லாரும் கடந்து போகிறாங்க, இவங்களும் கடந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது பண்ணாங்கல்ல, மேக்கிங் வீடியோ போட்டு. இப்போ என்ன சொல்கிறானுங்க, மானம் ஈனம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். நீங்களே என்ன சொல்லுங்கன்னா, நாங்கள் டூப்புன்னு சொல்ல, நாங்கள் மட்டும் சொல்ல, எல்லோரும் தான் சொன்னோம். நீங்கள் தான்டா சொன்னதே நீங்கள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வைப்பீங்க. மற்ற ரசிகர்கள், மற்ற நடிகர்கள் ரசிகர்களை உஷ்ணப்படுத்தி சொல்ல வைப்பீங்க. முதல் சொன்னது நீங்கள் தான். எந்த அடிப்படையில் சொன்னீங்க? ஸோ அது வந்து இப்போ என்னென்னா, நாங்கள் டூப்புன்னு சொல்ல, டூப் மாதிரின்னு சொன்னோம். இது வரைக்கும் ரஞ்சித் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, நடிகர் சங்கத்தில் வந்து ஒரே ஒரு குரல், எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு நபர் கண்டித்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேச மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா பிஸ்மி நாசர். எப்படி நியாயம் நீங்கள் சொல்லுங்கள்? அப்போ நம்மளும் பேசலன்னா நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு சார் நீங்கள் சேகராவுடைய அத்தனை ஹிஸ்ட்ரி நீங்கள் திறந்து பார்த்தேங்க சார். அவங்ககிட்டையும் கை நின்றது கிடையாது. நான் சொல்கிறேன், தப்பா இல்லையா? சினிமாவை நீங்கள், தமிழ் சினிமாவை உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் என்ன? தமிழ் சினிமாவை நீங்கள் வந்து வாழ வைக்கணுமா இல்லை அழிக்கணுமா? வெட்ட வெளிச்சமாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன் சார். 75 வயசான ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா டூப் போட்டு நடிச்சா என்ன தப்புன்னு கேட்குறேன் நான். அதை எப்படி நீங்கள் பிரதானமாக எடுத்து பேசுவீங்க? ஆரம்பமே ஒரு படத்தை தொடங்கும் போது ஆரம்பமே நீங்கள் அப்போ என்ன ட்ரெய்லர் கூட வரும், அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லர் கூட கிடையாது. அப்போ இது எவ்வளோ, அதனால தான் சொன்னேன், இதெல்லாம் ஆணவத்தின் உச்சம், அகம்பாவத்தின் உச்சம். அப்போ என்ன கேட்டால் ரசிகர்கள் என்ன? நம்ம இங்கே சாலி கிராமத்தில் இருக்கிறோம், எங்கேயோ குக்கிராமத்தில் இருக்கிற வந்து ரசிகர் அவங்க கோவப்பட்டு என்ன ஆகிருப்போது? அந்த திமிர்த்தனம் தானே. நம்ம இங்கே ஒரு சேஃபாக ஒரு இடத்துல இருக்கிறோம் சார். அஜித் வந்து உருக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. என்னென்னா அவர் பேசுறது இதே வந்து அஜித் இடத்துல வேறு யாருன்னா தான் என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவர் ரசிகர்களை எப்படி ரசிகர்கள் வந்து அவர் வந்து எப்படி நேசிக்கிறன்றதை சொல்கிறார்ல, பார்த்தீங்களா? கேட்டிங்களா இல்லையா? கேட்டிங்களா? ரசிகர்களை எப்படி நேசிக்கணும்னு சொன்னேன். அந்த ரசிகர்கள் வந்து நீங்கள் வந்து பூமிக்கே பாரமானவர்கள். அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு தாண்டி என்னென்னு கேட்டால் வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவங்க. அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? சொல்லுங்கள்.
தப்பு தான் அது. எவ்வளோ பேர் தப்பு சார். இதை அஜித்தோட உணர்வை சேர்ந்தது தானே. உங்களுக்கு விடாமுயற்சிக்கு சார் அவர் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறார் சார். அந்த வரி தான், அந்த விடாமுயற்சி சொல்லக்கூடிய அந்த வரி தான் அவங்களுக்கு தெரிய நினைக்கிறாங்க. எல்லோரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நீ நம்புன்றது, இது தன்னம்பிக்கையோட உச்சம். அது அந்த வரி. அந்த வரியில் வந்து அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, அவர் எளிதாக எல்லாத்தையும் கடந்து போகிறார். யார்கிட்டையும் சண்டை போடாதீங்கன்னு சொன்னது இவங்களுக்காக சொன்னது. ஆனால் இவனுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அது விஜய் ரசிகர்களுக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் சொன்னது இவங்கள தான். இவனுங்கிட்டலாம் நீங்கள் சண்டை போடாதீங்கன்னு சொல்கிறது தான் அது வந்து பொதுவாக சண்டை போடாதுன்னு சொல்கிறது. நான் புரிஞ்சுட்டு இவனுங்கிட்ட சண்டை போடாங்க, ஏன்னா இவனுக்கு தானே சொல்கிறானுங்க, இவங்க தான் சொல்கிறானுங்க. இதை வந்து கொண்டாடுவாங்க. அஜித் ரசிகர்கள் வந்து பூமிக்கே பாரமானவர்கள், மூல வளர்ச்சி இல்லாதவங்க சொன்னால், விஜய் ரசிகர்கள் வந்து அதை வந்து ஆரவாரம் பண்ணுறாங்க. அதை வந்து இவங்க பிடிச்சி நாடி பிடிச்சி பார்க்குறாங்க. அப்போது அஜித் ரசிகர்களை இப்படி திட்டும். நீங்கள் அட்வைஸ் பண்ணால் கூட நீங்கள் வேறு விதம் நீங்கள் அட்வைஸ் பண்ண உங்களுக்கு தகுதியே இல்லை, அது வேறு விஷயம், நீங்கள் பண்ணலாம். ஆனால் வந்து அவர் சொல்லக்கூடிய சில வந்து வார்த்தைகள் கேட்டால் வந்து, நீங்கள் கடவுளே அஜித்தே நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னால் கூட கேட்டால் சரி கடவுளே சொன்னால், இது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் சார். இது ரசிகருக்கும் அவருக்கும் உள்ளது சார். அது அவங்க லாங்குவேஜில் அவங்க பேசிக்கிறாங்க. நான் சொல்லுவேங்கிறான், அவர் சொல்லாதேங்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குடும்பத்தில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு செல்லத்தனமான ஒரு விளையாட்டு தான் இது. அதை நீங்கள் எப்படி கொச்சப்படுத்துவீங்கன்னு கேட்குறேன் நான். அவர் சொல்கிறதா கூட இருக்கட்டும், கடவுளே அஜித்தே நீங்கள் சொல்லாதீங்கன்றாரு, ஆனால் சரி கடவுளேன்னு இவங்க சொல்கிறான்னு கேட்டால் அது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் சார். அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, கிண்டல் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து மூல வளர்ச்சி இல்லாதவங்க சொல்லுவீங்க. அப்போ அவருக்கு எவ்வளோ வலிக்கும். திட்டமிட்டு விடாமுயற்சி வந்து இவங்களுக்கு எந்த நயா பைசாவும் வரவே இல்லை. அதுக்காக நீங்கள் படம் என்னைக்கு பூஜை போட்டாங்களோ அன்னையிலேருந்து பிடிச்சிட்டு இருக்கிறானுங்க விடாமுயற்சி வந்து கேட்டால். இவங்களுக்கு எல்லாருக்கும் பதிலடி வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி இருக்குது. சரிங்களா, அதுதான் உண்மை. எவ்வளோ பேசுனான்னு கேட்டால், வண்டி அவருக்கு ஓட்ட தெரியல, இந்த வயசில் இதெல்லாம் தேவையா, கரப்பாம்பூச்சி மாதிரி இது வண்டி படுத்துக்குச்சு, அஜர்பைஜான் எதுக்கு போனார் தெரியுமா, அவர் ரேஸ் ஓட்ட கற்றுக்கிறதுக்காக போனார். எவ்வளோ பேச்சு இருக்கிற சார். இதெல்லாம் ரசிகர்களை வந்து காயப்படுத்து, இன்னொரு ரசிகர்களை வந்து தூண்டி விடுறது, இப்படியான வேலைகள் தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் உச்சபட்சமாக எங்கே வந்து நின்றுட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார்கிட்டே வந்து நின்றுட்டீங்க. கௌரவ சூப்பர் ஸ்டார் இல்லை, நீங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா, கடந்து போயிட்டாங்க. எல்லாருமே கடந்து போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து தவிர்க்க முடியாமல் ஒரு கேள்வி வருதா இல்லையா, ஏன் வந்து நடிகர் சங்கம் வந்து இதை கடந்து போகிறாங்க? அது காரணம் நாசர். அப்போ அந்த வந்து நடிகர் சங்கத்தை நம்ம கண்டிக்க வேண்டிய சூழல் வருது. நம்ம கண்டிச்சோம்னா அவனு கேட்டால் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் வருது. அது நம்ம பார்க்குறோம். நம்ம அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து அதை ஃபேஸ் பண்ணிப்போன்னு வச்சுங்க, அது வேறு சொல்கிறேன் நான் எதுக்கு நான் அதை. ஆனால் நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை வேணாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம், அது வேறு. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூப்பு உச்சம் நமக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடுச்சு. என்னன்னு கேட்டால், என்ன இப்படி எடுத்து விட்றானுங்க இவனுக்கு, இப்படி அதாவது ஒரு லிமிட்டே இல்லாமல் சார். ஏதாவது நீங்கள் அடிப்படையில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரம் வச்சு சொன்னால் கூட பரவாயில்ல, பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இதை பாருங்கள், நீங்கள் கோடிட்டு காட்டுங்க. போகிற போக்கில் அடிச்சு விட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டூப்புன்னு சொன்னால் அது இப்படி தப்பு தான். அது வந்து சன் பிக்சர்னு கேட்டாங்க. ஒரு யூடியூப்பில் இவங்க பேசுறதுனால அந்த படம் ஓடுதுன்னு. ஆனால் ஒரு இமேஜ்ன்றது காலி ஆகுது இல்லை, ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்டு ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டாரோ இல்லை அது கேட்டால் இல்லை அஜித்தோ இல்லை வேறு எந்த நடிகராக இருக்கட்டும், அவங்க வந்து சினிமாவில் ஒரு அற்புதமான மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆண்டனி. போகிற போக்கில் ஒரு வார்த்தை, பிஸ்மி சொல்கிற வார்த்தை, எனக்கு அந்த மழை பிடிக்காத மனிதனில் விஜய் ஆண்டனி நடிக்காமல் வேறு யாராவது நடிச்சிருந்தாக்கா படம் வந்து நல்லா போயிருக்கோம். எப்படி 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 சொல்லுங்கள், நீங்கள் நடிச்சு போயிருக்குமா, இவரை போட்டு எடுத்துக்கலாமா? நான் சொல்கிறது நீங்கள் உங்களுடைய எண்ணத்தெல்லாம் அப்படி போகிற போக்க தெளிக்கிறீங்களா சார். அது வந்து ஒருத்தருடைய உழைப்பையும் அவங்க இமேஜையும் டேமேஜ் பண்ணுதில்ல. நீங்கள் என்ன குற்றம் கண்டீங்க, எங்கே அவர் நடிக்க தெரியாமல் நடிச்சிட்டாரு, எந்த இடத்துல நீங்கள் குறை கண்டீங்க, அந்த குறையை கண்டுபிடிக்கிற உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்கள். நடிப்பில் நீங்கள் ஒரு இயக்குனரா, இல்லை ஒரு 100 படம் ஒரு 10 படம் வந்து நீங்கள் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கீங்களா, எப்படி போகிறப்போ உங்களுக்கு பிடிக்கலன்றதுனாலேயே எனக்கு என்ன இந்த மழை பிடிக்காத நம்ம மனிதன் படத்தில் விஜய் ஆண்டனி தவிர வேறு யாரும் நடிச்சிருந்தாலும் படம் ஓடிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. ஆரம்ப காலத்தில் சார் ரஜினி சூப்பர் ஸ்டார் நடித்த படங்கள்லையே ஒரே வருஷத்தில் 17 படம் கொடுத்துருக்காரு. ஓகே, 77 நினைக்கிறேன். 17 படம் ஒரே வருஷத்தில், 77 17 படம், 17 படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கு பாதி வந்து கேட்டால் சுமாரான படம் சொல்ல முடியும். 1-2 படம் தப்பு தளங்கள்லாம் படம் ஃபெயிலியர் கூட ஆயிடுச்சு. ஆனால் கதை அதை பொறுத்து. ஆனால் பாலச்சந்தரோட மேக்கிங்கில் பெரும்பாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வருஷத்தில் 17 படம் கொடுத்தவங்களாம் ரொம்ப ஆச்சு. நீங்கள் வந்து துணை நடிகர் கொடுக்க முடியும், ஒரு ஹீரோ கொடுக்க முடியும்.
அப்போ எவ்வளோ உழைப்பை கொட்டி வந்து படிப்படியாக முன்னேறி வந்த ஒரு மனுஷனை நீங்கள் வந்து ஒரு 175 படம் நடிக்கிற ஒரு மனுஷனை 75 வயசில் நிற்கிற ஒரு மனுஷனை அவர் கூட பயணித்த பல பேர் இவன் வந்தாலாம் நமக்கு சிக்கலாயிருமான்னு நினச்சாங்க. அமிதாப் பச்சன் இவன் பாம்பே வந்தானா நமக்கு சிக்கலாயிருமான்னு நினச்சவங்களாம் இன்றைக்கி வந்து கெஸ்ட் ரோலில் நடிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து வளர்ச்சி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க நீங்கள் முதல்ல இந்த அந்தனை யார் இவன் இந்த பிஸ்மி யார் இவங்களாம் எங்கேருந்து வந்தானுங்க நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எப்படி இதில் தமிழ் சினிமாவில் இருக்கிற அனுபவம் வாய்ந்தவங்கலாம் அமைதியாக இருக்கிறாங்க? நான் கேட்குறேன், எப்படி அமைதியாக இருக்கிறாங்க? நாசர் எங்கேருந்து வந்தார்? ரஜினியை பற்றி நாசருக்கு தெரியுமா? முதல்ல நீங்கள் நடிகர் சங்கத்துக்கும் நீங்கள் தலைவராக இருங்க சார். ஆனால் இந்த வார்த்தை எப்படி வந்து நாசரால் கடந்து போக முடியுது சொல்லுங்கள். நான் ரொம்ப சென்சிட்டிவாக பேசுகிறேன், தப்பு இல்லை. நிச்சயமா சினிமா நீங்களே வந்து இப்போ இவங்க இதை சொல்கிறதுனால சினிமா அழிஞ்சு போச்சுன்னு கிடையாது சார். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் விஷத்தை தூவுறீங்கல்ல, எங்கேயோ தூவுறீங்கல்ல. எங்கேயோ ஒரு நெருப்பு பற்றிச்சு, அது எப்படி பற்றுச்சோ தெரியாது, அமெரிக்கா எரியுது இல்லை, எங்கேயோ ஒரு பொறி தானே. அதனால் எனக்கு இது வந்து சன் பிக்சர்ஸ் வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க வந்து இதை வந்து எந்த விதமான அந்த கௌரவம்லாம் பார்க்காம இவனுங்க யார் அப்படின்லாம் பார்க்காம மக்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சூப்பர் ஸ்டார் கொடுத்த கௌரவம், சன் பிக்சர்ஸ் கொடுத்த கௌரவம் தான் நான் பார்க்குறேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.